காரைக்குடி சிஸ்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் பார்க்க போறோம். காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு குருமாவும் பாவக்காய் வறுவலும் பேபி பொட்டேட்டோ ஃப்ரையும் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? இது காரைக்குடி சிஸ்டர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவர் குருமா பார்க்க போறோம். காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு குருமா பார்க்க போறோம். இது அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து சுடுதண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு காலிஃப்ளவர் இது. இப்போது இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் குட்டி குட்டி பச்சை மிளகா தான், ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை போடுறேன். இதில் இதே மாதிரி ஒரு 10 பல்லு பூடு, வெள்ளைப்பூடு, ஒரு அரை மூடி தேங்காய் இதை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மெயினே இந்த மசாலா தான். இதில் வந்து ஒரு 10-15 முந்திரி பருப்பையும் ஒரு ஸ்பூன் கசகசாவும் நான் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை இப்படியே போட்டுறேன் நான். இது இப்போ அரைக்கிற மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சோம்பு போடணும், சாரி மறந்து. ஒரு ஸ்பூன் சோம்பு. இந்த குருமான சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றதா? ஆமாம், நான் சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாருமே இந்த சப்பாத்திக்கு தான் குருமா வைப்போம், அது வைப்போம்னு சொல்றாங்கல்ல. நான் இதை அடிக்கடி செய்வேன் சீதா. குருமா சூப்பரா இருக்கும் சாதத்துக்கு. எப்ப பார்த்தாலும் புளியை ஊத்தி பொடியை கரைச்சு புளிக்குழம்பு எல்லாம் சாம்பார் அது இதுன்னு வைக்கிறோம்ல. என்னைக்காவது ஒரு நாள் இது மாதிரி நீங்க வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இதுக்கு அந்த பாவக்காய் வறுவலும் நல்லா இருக்கும், உருளைக்கிழங்கு வறுவலும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ குருமாவுக்கு தாளிச்சிடலாம். அந்த குருமாவுக்கு தேவை மசாலாவை நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வதக்கி விட்டுறலாம் எல்லாம். நேற்று போனேன் கடலை எண்ணெய். போதும். சரி, எண்ணெய் காயட்டும். இதில் சும்மா ஒரு கல்பாசி, ஒரு அரை பூவு, ஒரு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், இவ்வளோதான் எடுத்து வச்சிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. இதை போட்டுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு இது கருவேப்பிலை. இதில் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் வைக்க வச்சுருக்கேன். இதில் 3/4 வாசியை போடுறேன், போதும். ஏன்னா பாவக்காய் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ வதக்கு. மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கலையா? அதான் சொல்ல வர்றேன். மஞ்சத்தூள் வந்து நம்ம இதுல போட்டு வேக வச்சா மஞ்சள் ஆயிரும். நம்ம செய்யறது வெள்ளை குருமா ஆயிரும். அதனால அந்த இதுக்கு உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுலயும் மஞ்சத்தூள் போடுறது கிடையாது. குருமாவே ஒயிட் கலர்ல தான் இருக்கும். ஆமா, இது சாதத்துக்கு சூப்பரா இருக்கும் சீதா. நான் முந்தி எப்பவுமே அடிக்கடி செய்வேன். நான் எப்ப பார்த்தாலும் புளிக்குழம்பு அது இதுன்னு வச்சுட்டே இருக்கோம்ல. எப்பாவது ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சா அது நானும் அம்மாவும் அது மாதிரி சாப்பிட்டுக்கோம். சூப்பரா இருக்கும், எங்களுக்கு பிடிக்கும். ஆமா, இது கேரட் போடலாம், பச்சை பட்டாணி போடலாம், எல்லாமே போடலாம். ஆனா நம்ம எல்லாமே வெள்ளையா இருக்கணும். இன்னைக்கு வெறும் காலிஃப்ளவர் மட்டும். ஆமா, கேரட் போடலாம், பச்சை பட்டாணி போடலாம். அது மட்டும் போட்டு நிப்பாட்டிடணும். எல்லாம் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ வெங்காயம் 3/4 பதம் வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். நம்ம குருமாவுக்குனா 2 தக்காளி போட்டால் போதும். இது சாதத்துக்கு எந்த புளிப்பும் சேர்க்கறது இல்லைல்ல, அதனால் 3 தக்காளி போட்டு வதக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டோம். ஆமாம், நல்லா வதங்கி போதும். அப்புறம் இதுக்கு குருமாவும் சேர்த்தே போட்டால் தேவைப்பட்டால் மட்டும்தான் போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மி இதில் வச்சுக்கிறேன், கம்மியாக. இது வதங்கட்டும் கொஞ்சம். அது வதங்குறதுக்குள்ள இந்த சைடு நம்ம உருளைக்கிழங்க வறுத்துருவோமா? சரி, இதை மூடி வச்சிருவோம். மூடி ஒவ்வொன்றும் எடுக்கிறதுக்கு இங்கே வர. ஆட்டெல்லாம் பலமா என்னமோ எனக்கு பாட்டு பாடணும் போலவே இருக்கு. சரி, பத்த வை. இப்போ உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு நம்ம இந்த இது வச்சுட்டேன், நான்ஸ்டிக். இதில் தான் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வரும். அதுக்காக தான் இதையே வச்சாச்சு. பாவக்காயும் இதிலேயே வச்சிடலாம். எல்லாமே வெஜிடேரியன் ரொம்ப இதாக கேட்குறீங்க ஆசைப்பட்டு. அதனால தான் இனிமேல் வெஜிடேரியன் அடிக்கடி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் இன்றைக்கி வெஜிடேரியன் தான். இப்போ நீங்கள் கேட்க எங்களுக்கும் வெஜிடேரியன் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால தான் இப்போ ஆசைப்பட்டு தான் செய்கிறோம் நாங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய். இதில் கொஞ்சம் எண்ணெய் கூடவே தான் ஊற்றிருக்கோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே இருக்கும், அந்த அளவு ஊற்றிருக்கோம். இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வாசமாக இருக்கும், கமகமான கழுவி தான் வச்சுருக்கேன். இது ஒரு பாக்கெட் பேபி பொட்டேட்டோ வாங்கலான்னு தான் போனோம். பேபி பொட்டேட்டோன்னு சொல்லிட்டு
கொஞ்சம் வளர்ந்து நடக்கிற ஸ்டேஜ்ல வந்துருச்சு. அதனால வேக வச்சு நான் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் சின்ன சின்னதா இருக்கும். இந்த தடவை நான் போய் பார்க்குறேன் கொஞ்சம் பெருசுதான் இருந்துச்சு. அதனால 2 நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இதுல கருவேப்பிலையை போட்டுறேன். பார்த்து பார்த்து வெடிக்குது 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 வெடிக்குது. இல்ல கருவேப்பிலை கழுவுனல பரவாயில்ல பரவாயில்ல. உருளைக்கிழங்கு போடு போடு போட்டு போடு போடு போடு. நம்ம அந்த உருளைக்கிழங்க போடுறோம். போடு போடு போடு. இதுல நம்ம ஒண்ணுமே சேர்க்க வேண்டாம். வெறும் இது சால்ட் உப்பும் மிளகா பொடியும் தான் போட போறோம். வேற எதுவுமே போட போறது இல்ல. இதை நல்லா சுருள சுருள அப்படியே வதக்கி விட்டுட்டே இருந்துட்டு நல்லா சுருண்டுரும். சூப்பரா இருக்கும். நீங்க எல்லாம் அது இதுன்னு போடுவாங்கல்ல, அது எதுவுமே தேவையே இல்லை. இந்த உப்பு போடு, நம்ம தனி மிளகாத்தூள், மஞ்சள் அவ்வளோதான். வேற எதுவுமே இல்லை இதுக்கு. பார்த்து போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இந்த உப்பு காரம் மட்டும் அவங்க தேவைக்கு சேர்த்துக்காங்க. இப்போ நாங்களே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறோம். ஏன்னா வெயில் இறங்குறதுனால போடும். 1.5 ஸ்பூன் போடு சீதா. போடும். இந்த வீட்டில் அரைச்சதான், அதனால போடும். இதில் கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கலாம். ஏன்னா சுருண்டு வரணும். அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது கீழே இருக்கட்டும். கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி மூடி வச்சிடலாம். அது பாட்டுக்கு வெந்துட்டே சிம்மில் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துட்டு ஆகட்டும். ஆமாம், இதுவும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. வதங்கட்டும் கொஞ்சம். தக்காளி தான் மசியணும்ல, கொஞ்சம் மசியும். இப்போ தக்காளி நம்ம வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கிருச்சுல. இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் போட்டுடலாம். உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் போட்டுருவோம். இது ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் வச்சுருக்கேன். இதையும் போட்டுட்டு இதை ஒரு 2 பெரட்டு மட்டும் பெரட்டிட்டு நம்ம அரைச்சதை ஊற்றிடலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். சிஸ்டர் இதில் கழுவி தண்ணியே சேர்த்து ஊற்றிட்டாங்க. அதான் இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். போதும் 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 போதும். அப்படியே குத்திருவேன் குத்தி அப்படியே ஊற்றுப்பாங்க. ஆமா, இப்போ இது நம்ம சுடுதண்ணியில போட்ட போதே கொஞ்சம் காலிஃப்ளவர் வந்து வெந்துருச்சு. இது ரொம்ப நைஸ். அப்படியே மெதுக்கு மெதுக்குன்னு வேகக்கூடாது. காலிஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் கிரன்ச்சியா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிரன்ச்சியா இருக்கணும். அதான் நல்லா இருக்கும். அதனால இது ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். அப்படியே பார்த்துக்கலாம். உப்பு மட்டும் பார்த்துடுறேன். உப்பு சூப்பரா இருக்கு. இது எதுவுமே வேண்டாம் சீதா. அப்படியே மூடி வச்சிரு. கொதிக்கட்டும். சிம்லயே இருக்கட்டும். உருளைக்கிழங்கு பாருங்க. குருமா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சுருள வதக்கணும். இந்த மாதிரி வறுவல் பண்ணும்போது மட்டும் ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா சிம்மில் வச்சுட்டு நம்ம அதை இது பண்ணி கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நேரம் வச்சுருந்தா தான் அந்த மொறுன்னு அந்த டேஸ்ட் கிடச்சி சூப்பராக வரும். காரமெல்லாம் அதில் பிடிச்சி எடுத்து. அதனால இந்த உருளைக்கிழங்கு, இந்த பாவக்காய் நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் கொஞ்சம் பொறுமை எடுத்து வதக்குங்க. சூப்பராக இருக்கும். இதை நாங்கள் இப்போ வறுத்துட்டு காட்டுறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாரு. குருமா ரெடி ஆயிடுச்சான்னு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக வெந்துருச்சுல. இந்த சூப்பராக வெந்துருச்சு. கரெக்டாக இருக்கு. இப்போ மல்லிகளையை போட்டு நம்ம இறக்கிடலாம். கட் பண்ணி வைப்பேன், மறந்துட்டேன். எனக்கு என்னடா இவங்க குருமா சப்பாத்தி பூரிக்கு தானே வைப்பாங்க, இவங்க என்னமோ புதுசாக சாதத்துக்கு வைக்கிறாங்களே அப்படின்லாம் நினைப்பீங்க. ஆனால் நாங்கள் செய்கிறத ஒரு தடவை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. நான் இதை இறக்கிடுறேன். இப்போ உருளைக்கிழங்கு அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இது என்னது? நல்ல மூடி. என்ன சொன்னீங்க? உருளைக்கிழங்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லா மசாலாவும் அதில் பிடிச்சி உதிருது பாரு. பார்த்து சூப்பர். இதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம பாவக்காவை வேக போட்டுடலாம். இப்போ பாவக்காவை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு இதில் தண்ணி ஊற்றுறேன். ஒரு பாவக்காய் தண்ணி போதும். இந்த பாவக்காய் வந்து கசப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நம்ம வேக வைக்கும் போதே என்ன பண்ண போகிறோம், ஒரு துண்டு புளி, ஒரு துண்டு புளியும் இதில்
ஒரு பீஸ் வெல்லம், கொஞ்சோண்டு வெல்லமும் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பாவக்காவை போட்டு ஒரு 50% வேக வச்சு எடுத்துட்டோம்னா போதும். அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி இதையும் நல்லா வெங்காயம் பச்சை மிளகா போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ தண்ணி இந்த கொதிக்க போகுது, சூடாயிருச்சுல, கொதிக்க போகுது. இப்போ நம்ம பாவக்காவை போட்டுறேன். நான் ஒரே ஒரு பெரிய பாவக்காய் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பிள்ளைய நம்ம பசங்களா பாவக்காய் தான் சாப்பிடாதுங்க, அதனால ஒரு பாவக்காய் தான் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி எடுத்துறோம்மா. ஆமா, ஐயோ தண்ணி எடுத்துடணும். வேக வச்சு தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இதையும் போட்டு மிளகா பொடியும் இது போட்டு உப்பு போட்டு அதே மாதிரி நல்லா சொல்ல வதக்கணும். வதக்கிட்டா சுத்தமாக கசப்பே இருக்காது, சூப்பராக இருக்கும். வறுவல் மாதிரியே சூப்பராக இருக்கும். ஆமாம். இப்போ பாவக்காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாவக்காய் நல்லா வெந்துருச்சு, கலர் மாறிடுச்சுல. இந்த இதை எடுத்துடலாம். இப்போ இது ஆமாம், வடிகட்டி கூட எடுத்துடலாம். இந்த எடுத்தாச்சு, அவ்வளோதான். அந்த புளியை மட்டும் எடுத்து போட்டுடலாம், அவ்வளோதான். புளி தண்ணி ஊற்றி இருக்கலாம், புளியவே அப்படியே போட்டேன் நான். அதான் இந்த வேக வச்சாச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ சட்டி காஞ்சிருச்சு, நம்ம எண்ணெயை ஊற்றலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய். இப்போ இதில் நல்லா காயட்டும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு கடுகு உளுந்த பருப்பு போடலை, ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகாவை போட்டு வதக்க போகிறோம். ஏன்னா இந்த பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சுன்னா எண்ணெயில் இதாயிரும், வெந்துடும். அது இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோடு அந்த பாவக்காய் எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு போடுறோம். இப்போ வதக்க இப்போ வதக்கு. இப்போ இந்த பச்சை மிளகா நல்லா வெந்துருச்சு, அதை எடுத்து காட்டிடு. சூப்பராக வெந்துருச்சுல. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பாதி வெங்காயம் தான் போடுறேன். ஏன்னா ஒரு பாவக்காய் தானே, அதனால வெங்காயம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எண்ணெயும் பச்சை மிளகாயும் நல்லா வெந்துருச்சுல, வெங்காயம் போடவுமே சீக்கிரம் வதங்கிடுச்சு. இந்த போடவுமே கலர் மாறிடுச்சுல நல்லா. இப்போ இதில் பாவக்காய் போட்டுடலாம். நம்ம வேக வச்ச பாவக்காயும் போட்டுட்டு இந்த எடுத்தேன். அப்புறம் அவ்வளோதான், போட்டாச்சா. இப்போ இதில் ஒரு முக்கியமான பொருள் போட போகிறேன். ஒன்றும் இல்லை, மிளகா பொடி. சிம்பிளாக வச்சிரு. இதில் தனி மிளகாத்தூள், அந்த பச்சை மிளகா இது ஒரு அரை ஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள், அவ்வளோதான். ரொம்பலாம் போடலை, போதும். இப்போ இது உருளைக்கிழங்கு நம்ம எப்படி வறுத்தோம் அதே மெத்தட் தான், வேற ஒன்றும் இல்லை. அதே சிம்மில் வச்சு நல்லா சுருளை வதக்கணும், அவ்வளோதான். உப்பு மட்டும் பார்த்துக்கோ சீதா, வேணுமா என்னன்னு பாரு, போடுவோம் வேணும்னா. ஏன்னா வேக வைக்கும் போது போட்டோம், போடணும். தண்ணியில் போயிடுச்சுல்ல உப்பெல்லாம், அதான். இதான் இவ்வளோ போடவா? போதுமா? இன்னும் கொஞ்சம் போடவா? சரி. அதான் பாவக்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் அந்த கசப்பு மறைஞ்சிரும், அப்படிதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால நாங்கள் கொஞ்சம் தூக்கலாக, ரொம்ப லைட்டாக கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாக தான் போடுவோம். இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், அவ்வளோதான். இதுக்கும் வேற எதுவுமே இல்லை. இதுலையே நல்லா சுருளை வதக்க வேண்டியதுதான். இதையும் அதே மாதிரி மூடி வச்சிரு. இந்த நான்ஸ்டிக் பேனுங்கிறதுனால இதுலேயே நல்லா வெந்துடும். அப்படியே மூடி வச்சிருவோம், வேகட்டும், வதங்கட்டும். மூடிடு. நல்லா வதங்கட்டும், அப்புறமே எடுத்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தம்பி, இவர் பாவக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீ போகவும் ஒரு 2-3 தடவை வந்து பரட்டி விட்டுட்டே இருந்தனா இப்போ இந்த நல்லா வறுத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் மாதிரி இப்போ வாயில வச்சு சுத்தமாக கசப்பே இல்லை. சீதா சிஸ்டர், நீங்களும் தானே வச்சு பார்த்தீங்க, சொல்லுங்க எப்படி இருந்துச்சுங்க. அந்த புளியும் அந்த வெல்லமும், புளி தண்ணி கூட ஊற்றுங்க, புளியா கூட போட வேண்டாம். நான் சும்மா அப்படி புளியை போட்டேன். புளி தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிட்டு வெல்லமும் போட்டு வேக வச்சுட்டு நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் பாவக்காய். இதே மாதிரி பாவக்காய் புளி குழம்புக்கும் இதே மாதிரி செய்யலாம். அதுவும் நான் ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். பாவக்காய் குழம்பு ரொம்ப ஈஸி தான், அதுவும் செஞ்சு காட்டுறேன். நம்ம எல்லாமே ஈஸியாக செய்கிற மாதிரி தான் செய்வோம். ஏன்னா சும்மா கஷ்டப்பட்டு அரைச்சி ஆட்டி அந்த இது மசாலா அதெல்லாம் தேவையே இல்லை. வீட்டில் இருக்கிறத வச்சே சூப்பராக செஞ்சிடலாம். அதே மாதிரி இனிமேல் நான் அடிக்கடி வெஜிடேரியன் வீடியோ தான் போட போகிறேன். அதனால் ஒவ்வொரு குழம்பாக செஞ்சு காட்டுறேன் நான். இப்போது இதை எடுத்துடலாம், ரெடி ஆகிடுச்சு. வா, இப்போது சூப்பரான காலிஃப்ளவர் குருமாவும் உருளைக்கிழங்கு வறுவல் அண்ட் பாவக்காய் வறுவல் 3மே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.